அது வந்து அது கட்சி இப்போ எந்த கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரலை. நான் காலையிலே சொல்லிட்டேன், அது அன்னைக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்லாத அறிவிப்புகள், அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் வாஜ்பாய் அவர்களால் பயலன் பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த அமைச்சர்கள் வாஜ்பாய் அவர்களின் அரசாட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு அவரோட 100வது பிறந்த தினம். அவரை பாஜகக்காரரை பார்க்க வேணாம், முன்னாள் பிரதமராக பார்த்து அவருக்கு அரசாங்கத்தின் சார்பில் ஏதாவது ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் அவங்க மந்திரி சபையில் இருந்தீங்கன்றதுக்காகவாவது ஒரு நன்றியை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அவரோட படத்திற்கு அரசாங்க விழாவை நடத்தியிருக்க வேண்டும். ஆக எந்த அளவிற்கு இவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இவங்க பெருமை சேர்த்து தான் அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு இல்லை, ஆனால் ஒரு மரியாதை, அந்த மரியாதை கூட செய்ய மறுக்கிறார்கள் என்பது தான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் சிலை வைப்பதை போல் வாஜ்பாய் அவர்களுக்கு இங்கேயும் சிலை வைத்தால் நாம் எல்லாம் கொண்டாடுவோம் என்பது எனது கருத்து. இல்லை, பாஜகலையும் தேர்தல் குழு அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டு இருக்கிறது. நாங்கள் தமிழகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும் அப்படின்றது தான் எங்களோட தேர்தல் அறிக்கையாக இருக்கும். மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ பாஜக தமிழ்நாட்டுக்கானதல்ல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்ற ஒரு பொய்க்குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது, இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கானது, இந்த தமிழ்நாட்டிற்கானது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்கானது என்பதை தான் எங்களது தேர்தல் அறிக்கை சொல்லும். அதே மாதிரி இந்த அகழ்வாராய்ச்சியில் கூட வேண்டுமென்றே ஏதோ தொன்மைத்தன்மையை மறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அகழ்வாராய்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி புதுச்சேரியில் அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது, அதோட தொல்லியல் தன்மையை கொண்டு வந்ததும் பாஜக தான், அதுவும் தமிழர்களின் தொன்மை தான். அதனால் நீங்கள் யூபி அரசாங்கமாக இருக்கும்போது எவ்வளவு தொல்லியல் முயற்சிகள் செய்தீங்க, எவ்வளவு தொல்லியல் கண்காட்சிகள் நடத்தினீங்க என்பதை முதலமைச்சர் விளக்குனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக செய்வதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, ஆனால் குற்றம் சாட்டப்படுவதும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. இல்லை, அது நாங்கள் என்றைக்குமே நானே காலைல சொல்லிட்டேன், அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாதுன்னு. அது சுற்றி வந்தது, எங்களுக்கும் அந்த காதில் தான் வந்தது. அதனால் அதில் 2-3 நாட்களுக்கு முந்தானத்துலேருந்து ஒரு இந்த கட்சிக்கு இவ்வளவு, இந்த கட்சிக்கு இவ்வளவு, இந்த கட்சிக்கு இவ்வளவு, எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இல்லை, அது கட்சி எந்த கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரலை. நான் காலையிலே சொல்லிட்டேன், அந்த அன்னைக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்லாத அறிவிப்புகள், அவ்வளவுதான். கட்சி சார்பாக எங்கள் கட்சி சார்பாக எதுவும் வெளியே சொன்ன மாதிரி தெரியல, வேறு எந்த கட்சியிலேருந்தும் தகவல் வந்த மாதிரி தெரியல. அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். நீங்கள் ஒரு பெண் அரசியல்வாதியாக நீண்ட நாட்களாக இருக்கீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க. விஜயை பார்த்து காரை மறித்து எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அவங்க பேர் என்ன, அஜிதா. முதல்ல பெண்களுக்கு அரசியலில் ஒரு போராட்டமாக தான் இருக்குன்றதுக்கு அஜிதாவோட போராட்டம் ஒரு உதாரணம். நான் கேட்குறேன், அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க, அவங்க காரை மறிச்சாங்க. அந்த மாநில தலைவர், அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும். அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் அறிவிக்கிறாங்க, அது உட்கட்சி பிரச்சனை, அதில் நான் தலையிடலை. ஆனால் ஒரு பெண் அரசியல்வாதியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு உரிமையை கேட்குறாங்க, அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு பேசி, இதனால் தான் நாங்கள் ஒருத்தர் அறிவிக்கிறோம், உங்களோட உழைப்பை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை, அதனால் உங்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுப்போன்னு என்று கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அதனால் அவங்க ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்க வேண்டாம். அவங்க தற்கொலை முயற்சி செய்தது எனக்கு மிகுந்த மனக்கவலை அளிக்கிறது. அவர்கள் பூரண உடல் நலத்தோடு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அஜிதா போன்றவர்கள் போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு எந்த அரசியல்வாதியும் போகக்கூடாது. ஆனால் பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கட்சிகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் போராடினால் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நான் கேட்டால் அவங்க காரை மறிச்சாங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் உங்களை அறிவிக்கலாம், அது உட்கட்சி பிரச்சனை,
அறிவிக்கலைன்னா அதற்கான காரணத்தை சொல்லி அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது எனது தாழ்மையான கருத்து. நானே கொஞ்சம் அவங்களுக்காக வருத்தப்பட்டேன். ஏனென்றால் ஒரு பெண் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை எடுத்து அவங்க ஒரு காரை மறிக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவிற்கு அவங்க மன வேதனையில் இருந்திருக்கிறாங்க. கட்சி இன்னும் கொஞ்சம் அவர்களை சரியாக நடத்தியிருக்க வேண்டும் என்பதும், அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டும் என்பதும், அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு முடிவை எடுக்கும் அளவிற்கு அவங்க கட்சியில் சென்றிருக்க வேண்டாம் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. பெண்கள் அரசியலில் போராடித்தான் மேலே வர வேண்டி இருக்கிறது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது. தூத்துக்குடி வந்து நாடார் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறது, அவங்க ஒரு மீனவர் பெண்ணை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. விஜய் வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான ஜாதி பாகுபாடுலாம் இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சியில் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத மேடைகளில் பேசுகிறாரு, ஆனால் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இது எப்படி பார்க்குறது? இல்லை, இதில் நான் ஜாதி பிரச்சனைக்குள்ளே போகலை. ஏன்னா எனக்கு அது விவரம் தெரியாதெல்லாம் தெரியாமல் நான் அப்படி சொன்னேன்னா அது தப்பாக போயிடும். ஆனால் அவங்க ஜாதி பார்க்காம அவங்க வந்து பெண் என்ற உரையில் அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட ஒரு பெண் என்பது எனது முக்கியம். உதாரணத்திற்கு முன்னேற்றத்தை பேசுபவர்கள்லாம் உலகத்திலேயே 2 ஜாதி தான், ஒரு ஆண் ஒரு பெண், அந்த 2 தான் ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பது மிக்க வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை ஜாதியை தான் பார்த்துருக்காங்கன்னா அதுவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இன்றைக்கி திமுகவிலையும் நான் பார்க்குறேன், மற்ற கட்சியிலையும் பார்க்குறேன், சமூக நீதியை பேசுவாங்க, ஆனால் ஜாதியை பார்த்து தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. அதனால் இது நடந்திருக்கக்கூடாத ஒன்று. எந்த பெண்ணுக்குனாலும் உடனே அந்த கட்சி தலைமை கூப்பிட்டு அவர்களை பேச வேண்டும் என்பது எனது கருத்து. பெண்களுக்கு சாதாரணமாக அழுத்தம் அதிகமாக இருக்கும். கடுமையாக பணியாற்றும் பொழுது அவங்க அழுத்தம் சமூகத்தில் இருந்து இருக்கும், குடும்பத்தில் இருந்தும் இருக்கும். குடும்பத்திலே கேட்பாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கலையான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லா இடத்துலேருந்தும் வரும். அதனால் அவங்களோட ப்ரெஷரை வந்து குறைக்க வேண்டியது மாநில தலைவர்களின் கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பூரண உடல் நலம் தேறி வர வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.